ஹலோ, வெல்கம் டு எஸ்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பேஜில் பார்த்த மாதிரியே ஒடிசி எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனியில் ஒரு 42 பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அது என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, ஸோ அந்த ஸ்கூட்டர் பற்றின மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ, இல்லைன்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருக்கீங்களோ, எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சிங்கன்னா இதே மாதிரி நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போ உங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ஸ்கூட்டரில் 250 வாட்ஸ் பவர்ஃபுல் பிஎல்டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் கீழே சிக்னிஷன், அதாவது கீ இல்லாமல் உங்களால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் அசிஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ்னு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃபுட் ஸ்பேஸ் வந்து லாங் ஃபுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது லென்த்தாகவும் இருக்கும் அகலமாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு திங்ஸ் லக்கேஜ் வைக்கிற மாதிரி ஃபுட் ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் ரிவர்ஸ் கீர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெஸ்டாரண்ட் ஏரியாவில் இருக்கீங்க இல்லை வேறு எங்கேயாவது இருக்கீங்கன்னா பேக்கில் வரதுக்கு ரிவர்ஸ் கீர் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் எல்இடிலே கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேக்கில் டைல் லைட் இருக்குல்ல, அதுவும் எல்இடிலே கொடுத்துருக்காங்க. நல்லா பிரைட்டாக அட்ராக்டிவாக இருக்குது. அதேமாரி டர்ன் இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா அதுவும் எல்இடிலே கொடுத்துருக்காங்க. 3 டிரைவிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியிலே வந்து மொபைல் சார்ஜ் போட்டுருக்கிறதுக்கு யூஎஸ்பி சாக்கெட் கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு வேரண்டி வண்டி பார்க்கும்போது ஓவராலாக 3 வருஷம் வேரண்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 மாதம் வேரண்டி கொடுத்துருக்காங்க. மற்றபடி சார்ஜ் இருக்குது, எல்லாத்துக்குமே வேரண்டி இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வேரண்டி, ஒவ்வொருக்கும் தனித்த வேரண்டி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். வண்டியோட ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் டியூரபிள் ஃப்ரேமில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்கும் சரி, வண்டியோட ஃபினிஷிங் மோல்டிங்கும் சரி, எல்லாமே பிரைட்டாகவும் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 88 கிலோ தான். பட் இந்த வண்டியில் வந்து 150 கிலோ வரைக்கும் உங்களால் வந்து லோடோ இல்லை லக்கேஜோ திங்ஸோ எல்லாமே ஏற்ற முடியும். இல்லை ஃபேட்டான பர்சன் இருக்கீங்க, குண்டான இருக்கீங்கன்னா 150 கிலோ வரைக்கும் போகிற அளவுக்கு இந்த வண்டி வெயிட் தாங்கும். அடுத்து வண்டியோட ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கை பொறுத்த வரைக்கும் ஹெவி ஸ்ப்ரிங் லோடரில் கொடுத்துருக்காங்க. பிரேக்கு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்கோட வருது, பேக்கில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டிஸ்க் வராது, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வரும், பேக்கில் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 48 வாட்ஸ் கிராஃபன் பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து 3 டைப்பான பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடல் தான் நான் சொல்கிறது. இதில் 48 வாட்ஸ் கிராஃபன் பேட்டரி. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கிராஃபன் பேட்டரி தான். ஸோ அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3வது மாடல் இருக்குல்ல, அதில் மட்டும்தான் உங்களை லித்தியம் அயன் கொடுத்துருக்காங்க. பட் ரேட் வந்து அதில் கூட வரும். ஸோ நான் பேசிக் மாடல் அப்படிங்கிறனால கிராஃபன் பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே சாலிடாக ஒரு 80% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மணி நேரம், ஒரு 7 மணி நேரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த வண்டியை சாலிடாக 70 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் ஓட்டிகிட்டு போக முடியும். ஸோ அவ்வளோ மைலேஜ் கொடுக்குற அளவுக்கு தான் இந்த வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க, ரஃப் ஒர்க்குக்கு, இந்த விதமான யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒர்க்குக்கு போகிறதுனாலும் சரி, இல்லை மற்ற யூசேஜும் சரி, இல்லை வண்டியை வீக்கெண்டில் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க, இல்லை லேடிஸு, ஜென்ஸு, இல்லை ஃபேமிலி மேனு, ஓல்டு பர்சன், இந்த மாதிரி எல்லா விதமான யூசேஜுக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிளாக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு, ஓடோமீட்ரு எல்லாமே டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. அடுத்து லோ பேட்டரி அலாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வண்டியில் வந்து பேட்டரி லோவாயிருச்சு, இல்லைனா பேட்டரி தீர போகுது அப்படின்னா உங்களுக்கு உடனே டிஸ்பிளே இன்டிமேஷன் காட்டுறதுக்கு லோ பேட்டரி அலாரம் இதில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதை மேக்ஸிமம் உங்களால் 25 km/h வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேலெலாம் போக முடியாது. ஸோ வந்து நீங்கள் லோக்கல்லே ரஃப் ஒர்க்குக்கு இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளம் இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு செட் ஆகும். பட் வந்து லாங் டிரைவு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் நான் வந்து தூரமாக போகிறேன், ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஹைவேஸில் போகிறேன், இல்லை லாங் டிரைவு அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடு வந்து செட் ஆகாது. லோக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பீடு கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். மெயினாக ஓல்டு பர்சன், லேடிஸு அவங்களாம் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த ஸ்பீடு செட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்பீடு எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்லாம் இருக்குது. அதில் ஹை ஸ்பீடில் போகிற அளவுக்கு இருக்குது, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. பட் பட்ஜெட் லோ அப்படிங்கிறனால இதில் வந்து லோ ஸ்பீடில் தான் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 3 பேர் தாராளமாக போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. வீல் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் 310க்கு டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே. கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் 6 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியர்ஸை பொறுத்த வரைக்கும் 215 mm கொடுத்துருக்காங்க.
மற்றபடி நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் வந்து கிடையாது. மெயினான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்காம வண்டிக்கு எது தேவையோ, அதாவது உங்களுக்கு மெயினான ஃபீச்சர்ஸ் எது தேவையோ அது மட்டும் ஓகே, எனக்கு வந்து லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரொம்ப 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 கம்மியான விலை தான். தமிழ் பேஜில் போட்டிருந்த மாதிரியே வெறும் 42,000 தான். ஸோ ஒரு கம்மியான விலையில் ஒரு சூப்பரான பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணுங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லணும்னா எல்லாமே பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து சூப்பர் டூப்பர் அதிகமாக ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. வண்டிக்கு மெயினாக எது தேவையோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு வண்டி 42,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அது எது தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்பீடு தான் 25 km/h லோக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். மைலேஜ்னு பார்க்கும்போது சிங்கிள் சார்ஜில் 70 km வரைக்கும் மைலேஜ் சாலிடாக கொடுக்குது. ஒரு ஆவரேஜாக 50 கொடுக்குன்னு வச்சுக்கலாம். அது கொடுத்தாலே பெட்ரோல் ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக தான் இருக்கும். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர் அட்வான்ஸ் நிறைய இல்லாது. பட் வண்டிக்கு மெயினாக எது தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஒரு 42,000 பட்ஜெட்டில் லோக்கல்லே ரஃப் ஒர்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ இந்த ஸ்கூட்டரை பற்றி ரிவ்யூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா ஒடிசி ஹைஃபை. ப்ரைஸ் வந்து தமிழ் பேஜை ஓட்ட மாதிரியே 42,000 தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, எல்லா சைட்டில் கிடைக்குது. நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் தான் வாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நியர்பை லொக்கேஷனில் அத்தாரிஸ் டீலர் இருப்பாங்களே அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் பற்றி எல்லாமே தெரியும். ஸோ ஒரு 42,000 பட்ஜெட்டில் நான் ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், எதிர்ப்பு லைக் பண்ணுங்கள். ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்டாக வீடியோ நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு வருவது உங்கள் SGT.